சென்னை மணிவாக்கத்தில் இருக்க துருவன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வெஜ், நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே டேஸ்டியாகவும் இருக்கும். காஸ்ட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வாங்கினது வெஜ் மீல்ஸ், அதோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த கீரை குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். கீரை குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கொடுத்த காசுக்கு அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தாராளமாக இருந்துச்சு. யூஸ்வலாக கீரை குழம்பு நிறையா ஹோட்டலில் சாப்பிட்ருந்தாலும் இந்தளவுக்கு டேஸ்டியாகவும் ஒரு ஹைஜீனிக்காகவும் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட ஹோட்டலில் இருந்ததில்லை. அப்பளமும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபீலிங்கும் கிடச்சிது. டேஸ்ட்டும் நம்ம எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம கொடுத்த காசுக்கு 100% இந்த கீரை குழம்பு வந்து அவ்வளோ ஒர்த்து. டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கீரை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ட்ரை பண்ணி பார்த்தது வத்த குழம்பு. இந்த கீரை குழம்புக்கு பயங்கர டஃப்பு கொடுக்குது இந்த வத்த குழம்பு. ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டும் சரி, குவான்டிட்டியும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் கூடயும் இந்த வத்த குழம்பும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அப்பளம் கூட யூஸ்வலாக வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அதுவும் டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே எந்த குறையும் சொல்ல முடியல. எப்படி இவங்க வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி நம்மளை 100% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ நம்ம வத்த குழம்போட ரிவ்யூவை பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரசம். ஸோ நம்ம அந்த ரசத்துலேயும் சரி, அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி எதையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. அப்பளம் கூட அந்த ரசத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சுருந்த பொரியல் அந்த ரசத்தை கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நீங்கள் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருப்பீங்க. ஏன்னா டேஸ்ட்டும் சரி, அவங்க கொடுக்குற ஃபுட்டோட ஹைஜீனும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கும் யாராவது துருவன் ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.